வணக்கம். ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், அகரம் போஸ்ட், திருச்செங்கோடு தாலுக்கா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். இன்றைக்கி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்படிங்கிறது 10th நடந்துச்சு. அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் 10th நடந்த கொஷின் பேப்பருடைய அனாலிசிஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ செட் எம்பலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஹிஸ்ட்ரி லெசன் 1 புக் பேக்கில் 3வது கொஷின். அதுக்கு ஆன்சர் வந்து லெனின். 2வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2ல் இன்டீரியர் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 16ல் லாஸ்ட் பேராகிராஃபோடைய ஃபஸ்ட் லைன்லேயே இருக்கும். இன் அமெரிக்கா த ஃபஸ்ட் ஹியூஜ் ஸ்டாக் மார்க்கெட் க்ரஷ் அக்கர்ட் ஆன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 24th அக்டோபர் 1929. ஓகேங்களா. அடுத்து தேர்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 10 ஹிஸ்ட்ரியில், அதில் புக் பேக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேஸ் எஸ்டாப்ளிஷ் ஏ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு பிரிண்டிங் ப்ரெஸ் இன் 1709 அட் ட்ராங்பர் அப்படின்னா ஜிங்பேக் அப்படிங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சதி வாஸ் அபாலிஷ்டு இன் த இயர். அதில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் 5 புக் பேக்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் 1829 அதுக்கு ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல லெசன் 7ல் கொடுத்துருப்பாங்க ஒரு ஹெட்டிங். அதில் வந்து 4வது கொஸ்டின் புக் பேக்கில் அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. த ரிவல்ட் ஆஃப் 1857 வாஸ் brutally suppressed பை த பிரிட்டிஷ் ஆர்மி. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா த ஃபெயில்யூர் ஆஃப் த ரிபிலியன் வாஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அத்தாரிட்டி. இது வந்து ரெண்டுமே கரெக்டு. போத் ஏ அண்ட் ஆர் கரெக்டாக. ஆர் வந்து இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா. அடுத்து ஜாகிரபி கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஜாகிரபி லெசன் 1ல் வந்து புக் பேக்கில் 6வது கொஸ்டின் டேஷ் பிளைன் ஆர் ஃபார்ம்டு பை த ஓல்டர் அலுவியம்னு கேட்டாங்கன்னா பாங்கர். அடுத்தது ஜாகிரபி லெசன் 2ல் கொஸ்டின் நம்பர் 1 வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காஸ் ரெயின்ஃபால் இன் பஞ்சாப். அடுத்தது லெசன் 4 ஜாகிரபியில், அதில் கொஸ்டின் நம்பர் 5 புக் பேக்கு த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வாஸ் கமென்ஸ்டு இன் மகாராஷ்டிரா. இதில் வந்து ஆப்ஷன் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சி மகாராஷ்டிரா, டி வந்து தமிழ்நாடுன்னு இருக்கும். நமக்கு 2 ஆப்ஷன் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது த ஸ்டேட் விச் ஹேஸ் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இன் இந்தியா. இது வந்து ஜாகிரபி லெசன் 5 புக் பேக்கில், அதாவது புக் பேக் கொஸ்டின் கிடையாது, இது வந்து இன்டீரியர் கொஸ்டின். லெசன் 5 உடைய பேஜ் நம்பர் 187ல் மேலேருந்து 2வது பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேயே இருக்கும். உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது அது கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இஸ். இது லெசன் 7 ஜாகிரபி புக் பேக் கொஸ்டின் நம்பர் 2. இதுக்கு ஆன்சர் வந்து மில்லட். அடுத்து வந்து சிவிக்ஸு. சிவிக்ஸில் வந்து லெசன் 3ல் புக் பேக் கேட்டிருக்காங்க. அதுக்கு புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 4 ஹூ கேன் நாமினேட் ஒன் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு கேட்டாங்கன்னா த கவர்னர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸ் லெசன் 5ல் கொஸ்டின் நம்பர் 1 மெக்மெலான் லைன் இஸ் ஏ பார்டர் பிட்வீன் இந்தியா அண்டு சைனா. ஓகேங்களா. இதுலேயும் வந்து ஆப்ஷன்ஸை மட்டும் மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் லெசன் 1 இது இன்டீரியர், அதாவது நம்ம 2 மார்க்கில் படிப்போம். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபின்னு படிப்போம். அந்த ஜிடிபியோடைய இம்பார்ட்டன்ஸில் 3 வந்து நமக்கு கொடுத்து 1 வந்து அதர் கொடுத்துருக்காங்க. இது எது இன்கரெக்டானது 1 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அது பேஜ் நம்பர் 295ல் இருக்கும். ஃபஸ்ட் வந்து யூஸ்டு டு ஸ்டடி த எக்கனாமிக் க்ரோத், ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் படிக்கிறோம். அதே மாதிரி யூஸ்டு டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிமேட் த பவர் பர்ச்சேசிங்கும் ஜிடிபியோடைய இம்பார்ட்டன்ஸ். யூஸ் டு மெஷர் த குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது லெசன் 2 உடைய புக் பேக் கொஸ்டின் 6வது ஃபாரின், அதாவது எஃப்ஐபி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஜூலை டு ஆகஸ்ட் 1991 அப்போ நமக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா வாட் வேர் த 3 மிலிட்டியன் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் அப்படிங்கிறது லெசன் 1 ஹிஸ்ட்ரியில் கொஸ்டின் நம்பர் 3. ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பேக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர். இது லெசன் 2ல் கொஸ்டின் நம்பர் 3. வாட் வாஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆன் த பேட்டில் ஆஃப் களக்காடு லெசன் 6ல் கொஸ்டின் நம்பர் 3. அடுத்தது நேம் த டெரிட்டரிஸ் அன்னெக்ஸ்டு பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். இது வந்து ஹிஸ்ட்ரி 7th லெசனில் கொஸ்டின் நம்பர் 2. அடுத்து வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹன்னி பெசன்ட் டு இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இது லெசன் 9ல் ஹிஸ்ட்ரியில். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 3. அடுத்தது ஜாகிரபியிலேருந்து 5 கொஸ்டின் வரும். 4 வந்து புக் பேக்கும் 1 இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் டெக்கான் பிளாட்டியோ. இது வந்து லெசன் 1உடைய கொஸ்டின் நம்பர் 3. அடுத்து லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா. ஜாகிரபி லெசன் 2ல் கொஸ்டின் நம்பர் 1 டியூரிங் சைக்ளோன் ஹவு டஸ் த மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் வார்ன் த ஃபிஷர்ஸ்மேன். இது ஜாகிரபி 6th லெசனில் 7வது கொஸ்டின். அடுத்து நேம் எனி 4 இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதில் ஒரு 7 or 8 இருக்கும். நம்ம ஒன்லி 4 எழுதுனா போது 2 மார்க்கு. ஜாகிரபி லெசன் 7ல் கொஸ்டின் நம்பர் 3. அடுத்து சிவிக்ஸில் 2 கொஸ்டின்.
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் டு த அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். இது லெசன் 3ல் கொஸ்டின் நம்பர் 2. லிஸ்ட் த கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பஞ்சசீல். இது வந்து லெசன் 4ல் கொஸ்டின் நம்பர் 2. இதுக்கு 5 எழுதணும். ஏன்னா லிஸ்ட் அவுட் எனி 4னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அந்த எனி 4ங்கிறத எடுத்துட்டாங்க. அதனால நம்ம 5 பிரின்சிபல்ஸ் எழுதணும். அடுத்து வந்து பாருங்கள் எக்கனாமிக்ஸில் ரைட் எனி 4 நேம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு. இது லெசன் 3 எக்கனாமிக்ஸில் கொஸ்டின் நம்பர் 5. அடுத்து வாட் இஸ் என்டர்பிரினர்ஷிப் வந்து எக்கனாமிக்ஸ் லெசன் 5ல் கொஸ்டின் நம்பர் 6. ரைட் 4 மேஜர் ஷிப்யார்டு லொக்கேட்டட் இன் இந்தியா. இது வந்து இன்டீரியர் ஜாகிரபி லெசன் 5ல் ஓசோனிக் ட்ரேட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்வேஸ் இருக்கு இல்லையா, ஓசோனிக் வாட்டர்வேஸில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மேஜர் ஷிப்யார்டு பில்டிங் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 194ல் இருக்குது. அதை எழுதணும் ஆன்சர். சரிங்களா, 4 கொடுத்துருப்பாங்க. 4க்கு ஆஃப் மார்க் 2 மார்க். அடுத்து 5 மார்க். இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 42, அதாவது இந்தியாவுடைய மேப் வந்து கம்பல்சரி ஹிஸ்ட்ரி மேப்பு. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் டிஸ்கஸ் மெயின் காசஸ் ஆஃப் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார். இது ஹிஸ்ட்ரி லெசன் 1ல் ஃபஸ்ட் கொஸ்டின். அனலைஸ் எஃபர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. ஹிஸ்ட்ரி லெசன் 3ல் ஃபஸ்ட் கொஸ்டின். Write an essay on the role played by the 19th century reformers toward the cause of women. இது history lesson 5ல question number 3. Account for the outbreak of Vellore revolt in 1806. இது history lesson 6ல question number 3. அது discuss the response to Sudesi movement in Tamil Nadu. இது lesson 9ல question number 1. அடுத்தது explain the division of northern mountain and its importance of India. இது geography lesson 1ல question number 1. அடுத்தது distinction between நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன். இது லெசன் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி லெசன் 2ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி அண்ட் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரி வந்து லெசன் 4 ஜாகிரஃபியில் 3வது கொஸ்டினாக இருக்கும். கிவ் ரீசன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி. ஜாகிரஃபி லெசன் 3ல் கிவ் ரீசனில் 2வது கொஸ்டினாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு. இது ஜாகிரஃபி லெசன் 7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது சிவிக்ஸ் லெசன் 1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்து டிஸ்கிரைப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி பவர் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது சிவிக்ஸ் லெசன் 2ல் கொஸ்டின் நம்பர் 1. அடுத்து எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம். இது எக்கனாமிக்ஸ் லெசன் 1ல் ஃபஸ்ட் கொஸ்டின். அடுத்து எக்ஸ்பிளைன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். இது எக்கனாமிக்ஸ் லெசன் 4ல் கொஸ்டின் நம்பர் 1. அடுத்தது ட்ரா எ டைம்லைன் ஃபார் எனி 5 ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் ஃப்ரம் 1910 to 40. இது பேஜ் நம்பர் 126ல் இருக்குது. நம்ம 1910லேருந்து 40க்குள்ளே எனி 5 ஈவெண்ட்ஸ் எழுதுனா போதுமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ் இன் த கிவன் இந்தியா மேப். இது லெசன் 8 ஓகேங்களா. ஹிஸ்ட்ரியில் லெசன் 8 பேஜ் நம்பர் 100ல் மேப் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்தே கேட்டிருக்காங்க. வேதாரண்யம், ஜான்சி, மெட்ராஸ், ஜாலியன் வாலாபாக் அண்ட் பாம்பே. ஓகேங்களா. அடுத்து 8 மார்க் கொஸ்டின். இந்த 2 8 மார்க்கில் வந்து நம்ம ஏதாவது ஒரு 8 மார்க் எழுதுனா போதுமானது. ஏ அல்லது பி. ஏ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லேட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. இது ஹிஸ்ட்ரி லெசன் 2ல் கொஸ்டின் நம்பர் 1. அடுத்து எக்ஸ்பிளைன் காந்தி சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். இது வந்து ஜென்ரலாக கேட்டிருக்கனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th லெசனில் கிரிட்டிக்கலி அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டை எழுதணும். லெசன் 8ல் கொஸ்டின் நம்பர் 2ல் இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா. அடுத்து நமக்கு இந்தியா மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆரவல்லி ரேஞ்ச், அலுவியல் சாயல் ரீஜன் கேட்டிருக்காங்க. மலபார் கோஸ்ட், டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், ஹெவி ரெயின்ஃபால் ரீஜன், எனி ஒன் கோல் மைனிங் பிளேஸ், மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நார்த்தன் ரயில்வே. இது டெல்லி கொடுத்துடும். இது எழுதணும் 8 பிளேஸ். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் நீலகிரி, ஜவ்வாது ஹில்ஸ், ரிவர் தாமிரபரணி, மேட்டூர் டேம், காஃபி க்ரோவிங் ஏரியா, எனி ஒன் அயர்ன் மைனிங் பிளேஸ், எண்ணூர் போர்ட், சேலம் ஏர்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை பொறுத்தவரையிலும் 1 மார்க்கில் 3 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கம்பல்சரி 2 மார்க்கில் நமக்கு வந்து இன்டீரியர் வந்திருக்கு. 5 மார்க்கு 8 மார்க் பொறுத்தவரையிலும் எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.